பாஜக சார்பில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை ஒருநாள் பயணமாக சென்னை வருகிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தலைமை கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய முதல் பயணத்தை நாளைய தினம் மேற்கொள்கின்றார் பியூஷ் கோயல். நாளை சென்னை வரக்கூடிய அவர் கமலாலயத்திலே முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகின்றார். அப்பொழுது தமிழகத்திலே பாஜகவிற்கான வாக்கு வங்கி நிலவரம் தொடர்பாக பியூஷ் கோயல் ஆலோசிக்கக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழகத்தில் எத்தனை இடங்களில் பாஜக போட்டியிடுவது, நிர்வாகிகளுடைய விருப்பம் என்ன என்பது தொடர்பாக கேட்டறிய இருக்கின்றார். அதன் பிறகு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சோலா தனியார் நட்சத்திரவதியிலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை பியூஷ் கோயல் சந்தித்து பேச இருக்கின்றார். மிக முக்கியமாக தேர்தல் பொறுப்பாளராக முதல் முறை வரக்கூடிய பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் அவர்கள் நாளைய தினம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலே பியூஷ் கோயல் நாளைய தினம் தொடங்குவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு முன்வைக்கப்படுகின்றது. அதன்படி அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளின் தலைவர்களுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தும், அது மட்டுமல்லாமல் கூட்டணியிலே புதிய கட்சிகளை இணைப்பதற்கான சாத்தியக்கூறு தொடர்பாகவும் அவர் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.